இந்த தியரியை பேஸ் பண்ணி பிளாங்க்ஸோட தியரியை பேஸ் பண்ணி தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனு அவரோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு பீரியடில் நடந்த லைட்டை பற்றியான ஒவ்வொரு ரிசர்ச். ஸோ ஃபஸ்ட்டு ரிசர்ச்சு நியூட்டனால் கிடச்சது கார்பஸ்குலர் தியரி. செகண்டு பார்த்திங்கன்னா வேவ் தியரி ஆஃப் லைட்டு ஹைகனால் கொடுத்தது. அடுத்தது 18th செஞ்சுரியில் மேக்ஸ்வெல்லோட கான்செப்டில் வாட் இஸ் த லைட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறாங்க. அடுத்தது மேக்ஸ் பிளாங்க்ஸோட கான்செப்டில் லைட்டு ட்ராவல்ஸ் எ பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்டு ஃபோட்டான்ஸு. இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் ஐன்ஸ்டீனு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நமக்கு கொடுக்குறாரு. ஐடியா புரியுது இல்லையா அது எப்படின்னு? இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸில் ஐகனோட கான்செப்டை தான் நம்ம பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்.